ஹாய் கைஸ், ஐ எம் விக்னேஷ். இப்போ வந்து டிசைன் ஃபார் அசம்பிளி, அதாவது டிஎஃப்ஏ, இதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போவோம். அதுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு பார்ட்டை வந்து நம்ம அசம்பிள் பண்ணுறதா இருந்தாலும் அதை வந்து மேக்ஸிமம் அதோட பார்ட் கவுண்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா பார்ட் கவுண்ட்டை ரெடியூஸ் பண்ணாலே மேக்ஸிமம் அக்யூரேட்டாக வந்து அசம்பிள் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து பார்த்துக்கோங்க, நாங்கள் ஒரு ஸ்மாலர் ப்ராடக்டாக தான் இருக்குது. பட் அதுக்கு வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் த அசம்பிளி ஸ்மாலாக வந்து நம்ம அசம்பிள் பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்குன்னு ஒரு டைம் கன்சப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பார்த்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மினிமைஸ் த பார்ட் கவுண்ட். நெக்ஸ்ட்டு வந்து அட் த சேம் டைம் நான் அசம்பிள் பண்ணும்போது ஈஸியாக வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி ஃபிட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோமா, ஏதாவது வந்து நம்ம ஜாயின்ஸ் எந்த மாதிரி ஜாயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ஃபாஸ்ட்னஸ் வந்து யூஸ் பண்ணுறோமா, எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்கரெக்ட் அசம்பிளியை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் ஒரு இண்டிகேஷன் மாதிரி ஒரு லொக்கேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக. இப்போ ஒரு நான் ஸ்கில்டு லேபர்ஸாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு லொக்கேட்டரை பேஸ் பண்ணி அசம்பிள் பண்ணுறதா இருக்கும். இதுவே ஒரு ஸ்கில்டு லேபர் இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் அசம்பிள் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா போதும். அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி அசம்பிள் பண்ணிடலாம். இதெல்லாம் 3 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் டிஎஃப்ஏ, டிசைன் ஃபார் அசம்பிளி. ஓகேவா? இன்னும் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுறதுக்கு லாக் ஆன் டு www.kalere.in. தேங்க்யூ.